காலத்தில் உண்மையை பேசுவதே பெரிய தவம் என்று குருதேவர் ராமகிருஷ்ணர் கூறியிருக்கிறார். உண்மையை காப்பதற்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். இந்த கூற்றுக்கு விளக்கமாக விளங்கிய ஹரிச்சந்திரனின் வாழ்க்கையை இதோ காண்போமா? ஆரம்பமாகட்டும். மயில் வாகன திவ்ய மனமோகன, மயில் வாகன திவ்ய மனமோகன, மயில் வாகன திவ்ய மனமோகன, மணம் கமழ் அபிஷேகம் கொண்டு வேணிய மயில் வாகன திவ்ய மனமோகன, மணம் கமழ் அபிஷேகம் கொண்டு வேணிய மயில் வாகன திவ்ய மனமோகன. ஆஹா ஆஹா, என்ன அருமையான பாடல் ஆடல்! குயிலாக பாடி மயிலாக ஆடி எங்களை பரவசப்படுத்திய நீங்கள் எதை விரும்பினாலும் அதை பரிசாக கேளுங்கள், நான் தருகிறேன். மன்னர் கேட்கிறார், வெட்கப்படாமல் கேளுங்கள். மன்னா, நீங்கள் கொடுப்பதானால் உங்கள் அரசகுலத்தின் கௌரவ குடையான இந்த வெண்கொற்று குடையை தாருங்கள். பெண்களே, இது என்ன விபரீதமான ஆசை! இந்த குடை தகுதியில்லாத உங்களிடத்தில் கொடுத்தால் என் குல அரசர்களுக்கு நான் பெரும் பாவம் செய்தவனாவேன். பெண்களே, அதை விடுத்து வேறு ஏதாவது கேளுங்கள். அப்படியானால் மன்னர் எங்கள் 2 பேரையும் மணந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்கள் விருப்பம். இது அடாத செயல். இவர்கள் ஏதோ ஒரு முடிவோடு தான் இங்கு வந்துள்ளார்கள். ஒழுக்கம் உள்ளவர்கள் இப்படி தர்மமற்றதை கேட்க மாட்டார்கள். இவர்கள் என் முகத்தில் விழிக்காமல் வெளியேற்றுங்கள். மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. வேந்தே, தங்களை காண விஸ்வாமித்திர முனிவர் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார். அரண்மனை உள்ளேயும் நுழைந்து விட்டார். அப்படியா? முனிவர் பெருமான் இங்கு எழுந்தருள்வது நமது பாக்கியம். நாமே சென்று எதிர்கொண்டு அழைப்போம். முனிப்பெருந்தகையே, தங்கள் வருகையால் எங்கள் சூரிய குலமே பேறு பெற்றதாகிவிட்டது. எங்கள் முன்னோர்களின் தவப்பயனே நீங்கள் இங்கு எழுந்தருளி இருப்பது. தர்மம் தவறாது நான் ஆட்சி செய்வதற்கு எனக்கு உங்கள் நல்லாசி வேண்டும். எங்களை ஆசீர்வதியுங்கள். ஹரிச்சந்திரா, சூரிய குலத்தார்கள் கடைபிடித்த தர்மத்தை நீ கடைபிடிக்க தவறிவிட்டாய். தர்மத்திலிருந்து நீ வெகு தூரம் சென்று விட்டாய். முனிவர் பெருமானே, நான் அறிந்து எந்த குற்றமும் செய்யவில்லை. ஒருவேளை நான் அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருப்பேனாகில் அடியேனை அருள் கூர்ந்து மன்னித்து நல்வழி காட்ட வேண்டுகிறேன். கொஞ்ச நேரம் முன்பு உனது மண்டபத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கின்ற முறையில் பாடி ஆடினார்களே 2 இளம் மங்கையர்கள், அவர்களை நினைவிருக்கிறதா? ஆம் தேவா, நன்றாக நினைவிருக்கின்றது. உங்கள் அனைவரையும் மகிழ்வித்த அந்த மங்கைகளுக்கு சன்மானம் வழங்குவதாக நீ சபையறிய சங்கல்பம் செய்தாயல்லவா? ஆம் சுவாமி. பிறகு ஏன் தரவில்லை? தருகிறேன் என்று சொல்லி பிறகு தராமல் விட்டது பொய் பேசியது ஆகாதா? அவர்கள் தங்களுக்கு தகுதி இல்லாததை கேட்கின்றார்கள் சுவாமி. நீ என்ன கூறினாய்? அவர்கள் எதை விரும்பினாலும் தருவேன் என்று தானே கூறினாய். பிறகு ஏன் மறுத்தாய்? முனிப்பெருந்தகையே, அவர்கள் விரும்பியதை தருவேன் என்று கூறியது உண்மை. ஆனால் அவர்கள் இஸ்வாகு குலத்தின் வெண்குடையை தங்களுக்கு தருமாறு வேண்டினார்கள்.
அதை பெற தகுதி அல்லாதவர்களுக்கு அதை நான் கொடுத்தால் சூரிய குல அரசர்களுக்கே பெரிய இழுக்கு செய்த குற்றம் என்னை வந்து சேரும். சரி, அது போகட்டும். அவர்கள் கேட்ட இரண்டாவது விருப்பத்தையாவது நீ நிறைவேற்றினாயா? அவர்கள் விரும்பியதை தருகிறேன் என்று கூறிவிட்டு பிறகு மறுப்பது பொய் பேசியதே ஆகும். நீ தர்மத்திலிருந்து தவறிவிட்டாய். இல்லை தவசீலரே, இல்லை, நான் தர்மத்திலிருந்து தவறவில்லை. என்னை மன்னியுங்கள். அவர்கள் இருவரும் என்னை மணந்து கொள்ளும்படி வேண்டினார்கள். அப்படி முறை தவறி காமம் கொண்டவர்களுக்கு அதை நிறைவேற்றி வைத்தால் அது கொடிய பாவச் செயலாகும். அது அரசியல் ஆகாது. எனவேதான் அதையும் நான் மறுத்தேன். யாருக்கு எது தகுதியோ அதைத்தான் அவர்களுக்கு தர வேண்டும். இதோ தங்களை போன்ற பெரியோருக்கு என்னிடமிருந்து எதை கேட்டாலும் யோசிக்காமல் கொடுக்க சித்தமாய் இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு கேடும் வராது. ஹரிச்சந்திரா, நீ நாடாளும் அரசன். நன்கு யோசித்துத்தான் பேசுகின்றாயா? எதை கேட்டாலும் தருவேன் என்று வரம்பு மீறி பேசிவிட்டாய். உன்னால் அது முடியாது. ஏன் வீணாக உளறுகின்றாய்? சத்தியவிரதன் என்று காட்டிக்கொள்ளவா என்ன? தவசீலரே, நான் சத்தியவிரதன் தான். நான் சொன்ன வார்த்தையிலிருந்து உயிர் போனாலும் தவற மாட்டேன். உண்மையாக? சத்தியமாக. அப்படியானால் உன்னுடைய நாடு, நகரம், மந்திரி பிரதானியர், சேனை, செல்வம் ஆகிய எல்லாம் இப்பொழுதே நீ எனக்கு தானமாக கொடுத்து விடு. தவசீலரே, இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. உங்கள் கண்காணிப்பில் மக்கள் இதைவிட நன்றாக இருப்பார்கள். இப்போதே நான் என் நாட்டை தாரை வார்த்து தானமாக தருகிறேன். சந்திரன் சூரியன் அறிய, பரம்பொருளும் அறிய, பிரபஞ்சம் முழுவதும் அறிய, நான் இப்பொழுது ஆண்டு வரும் அயோத்தியா ராஜ்யம் முழுவதையும் விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு தானமாக ஒப்படைக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். மிக்க நன்று. உன் செயலை பெரிதும் பாராட்டுகின்றேன். நீ இப்பொழுது யாருடைய ராஜ்யத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் தெரியுமா? தெரியும் தவசீலரே, தங்களுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கின்றேன். ஹரிச்சந்திரா, இனி என் ராஜ்யத்தில் உனக்கென்ன வேலை? ஒரு கணமும் தாமதிக்காமல் நீ வேறு நாட்டுக்கு கிளம்பலாம். இங்கு தங்க அனுமதி இல்லை. தவசீலரே, இதோ இப்பொழுதே கிளம்புகிறேன். ஹே ஹரிச்சந்திரா, நீ அரசனா? இல்லை, நான் அரசனா? நீங்கள் தான் முனிவரே. பிறகு உனக்கெதற்கு இந்த மணிமகுடம், மணிமாலை எல்லாம்? இவையெல்லாம் என் ராஜ்யத்தின் சொத்தல்லவா? அனைத்து ஆபரணங்களையும் கழட்டி வைத்து விட்டு செல்லுங்கள். ஆம் அண்ணலே, அவசரத்தில் மறந்துவிட்டேன். இதோ அனைத்தையும் தந்துவிட்டேன். சென்று வாருங்கள். ஹரிச்சந்திரா, இங்கு கொஞ்சம் வா. கொஞ்சம் காலத்திற்கு முன்பு நான் செய்ய போகிற யாகத்திற்கு செல்வம் வேண்டி உன்னிடம் வந்தேன். நீ தருவதாக எனக்கு வாக்கு செய்தாய். அது நினைவிருக்கிறதா? ஆம் அருளாளரே, அது முற்றிலும் நினைவிருக்கிறது. கொடுத்த வாக்கை நான் மறுக்கப் போவதில்லை. இதோ பார், அது எனக்கு இப்பொழுது வேண்டும். என்னுடைய அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து அந்த 1000 பொன்னையும் எடுத்து தரக்கூடாது. வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொடு. சரி முனிவரே, அப்படியே செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கள். 1 மாத கால அவகாசம் தருகின்றேன். அதற்குள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இங்கே பார், என் நாட்டு எல்லைக்குள் யாரிடமும் நீ கேட்கக்கூடாது. யாராவது உனக்கு முன்பு தெரிந்தவர்கள் உனக்கு உதவலாம். ஆனால் அது என் நாட்டு சொத்து என்பதை மறந்து விடாதே. அருளாளரே, நான் காசிக்கு போய் நீங்கள் கேட்ட திரவியத்தை ஏற்பாடு செய்கின்றேன். எனக்கு மேலும் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் சுவாமி. அப்படியா? நல்லது நல்லது. உனக்காக 3 மாதம் கெடுதிருக்கின்றேன். நானே நேரில் வந்து நீ வாக்கு கொடுத்த செல்வத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஹே ஹரிச்சந்திரா, இங்கு கொஞ்சம் வா. நன்றாக யோசித்துப்பார். உனக்கு ஏன் இந்த நிலை? பேசாமல் அந்த பெண்களை மணந்து கொள். நான் இந்த ராஜ்யத்தை உனக்கே திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். நீ யாகத்திற்கான பொருளும் தர வேண்டாம். உன் மனைவிக்காகவாவது உன் மகனுக்காகவாவது. அருளாளரே, நான் உண்மையை காப்பதற்காக எதையும் துறக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் எதற்காகவும் உண்மையிலிருந்து விலக மாட்டேன். உங்கள் எண்ணம் நிறைவேறாது. எங்களுக்கு விடை கொடுங்கள். சரி சரி, போய் வா. ஆஹா, இவன் உண்மையிலேயே சத்தியவிரதனாகத்தானே இருக்கின்றான். மேலும் பல நெருக்கடிகள் கொடுத்து பார்ப்போம்.
இப்படியும் ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் இருப்பானா? இப்படியும் ஒரு பைத்தியக்காரன் இருக்கானே. நீ யார பத்தி சொல்ற? நீ யார பத்தி சொல்ற? அந்த அயோத்தி நாட்டு அரசன் ஹரிச்சந்திரன் பத்தி தான்யா. அட, நானும் அவனை தாயா சொல்றேன். உண்மையை பேச வேண்டியதுதான்யா, அதற்கெல்லாம் ஒரு வரம்பு வேண்டாமா? உண்மை பேசுறதுக்கு ஏதுன்னே வரம்பு? அடே, நாம பார்க்காத வரைக்கும் தான் உண்மை பேசணும். நமக்கு லாபம்னா தாயா உண்மைய பேசணும். முதலுக்கே மோசம் வரும்னா அந்த உண்மையை பேசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டதால விஸ்வாமித்திர முனிவர் இவன் நாட்டையே கேட்டுட்டாரு. இவனும் சரின்னு கொடுத்து விட்டு காசி மாநகரில் இன்னைக்கு பரதேசி மாதிரி சுத்தி வரான். பார்க்கவே பரிதாபமா இருக்கு. நானா இருந்தா இந்நேரம் விஸ்வாமித்திரரை என்ன பண்ணிருப்ப? ஐயா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் ஐயா. நாட்டை மட்டும் கேட்காதீங்க ஐயா, வேணும்னா 2 வீடு வேணும்னாலே வாங்கிக்கோங்க ஐயா. உங்களுக்கு எதுக்கு ஐயா நாடெல்லாம்? யோ யோ யோ, கால விடியா, கால விடியா. நான் விஸ்வாமித்திரனும் இல்ல, நீ ஹரிச்சந்திரனும் இல்ல. அதோ வர்றாரே, அவர் தான் விஸ்வாமித்திரர். அட சாமி, பார்க்கவே பயமா இருக்காரு. அடே பசங்களா, இந்த ஊரில் ஹரிச்சந்திரன் எங்கே இருக்கிறான்? சாமி, ஹரிச்சந்திரனை நேத்து விஸ்வநாதர் கோயில் அருகில பார்த்தோம். அங்க போனா அவன் கிடைப்பானா? கிடைப்பான். அதான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுட்டீங்களே, இன்னும் எதற்கு அவனை தேடுறீங்க? டே பசங்களா, என்னையா கிண்டல் பண்றீங்க? பிடிங்கடா சாபத்தை. 2 பேரும் கழுதையா போங்க. शङ्करा चन्द्रशेखरा गङ्गाधरा सुमनोहरा पाहि मां परमेश्वरा मृत्युञ्जय विश्वेश्वरा शङ्करा चन्द्रशेखरा गङ्गाधरा सुमनोहरा पाहि मां परमेश्वरा मृत्युञ्जय विश्वेश्वरा शङ्करा चन्द्रशेखरा गङ्गा ஏ ஹரிச்சந்திரா, உன்னை எங்கெல்லாம் தேடுவது? ஓடிவிட்டாயோ என்று நினைத்தேன். இங்கே எனக்கு தர வேண்டிய திரவியத்தை ஏற்பாடு செய்து விட்டாயா? தவசீலரே வணக்கம். இன்னும் ஏற்பாடு ஆகவில்லை. நீங்கள் தந்த கெடு முடிவதற்குள் ஏற்பாடு செய்து விடுகிறேன். நாளைக்கே கெடு முறிகிறது, அதற்குள் எப்படி ஏற்பாடு செய்வாய்? உன் பேச்சு வெறும் வெட்டி பேச்சுதான். கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடு. இந்த தள்ளாத வயதில் என்னை ஏன் அலைய விடுகிறாய்? முனிபுங்கவா, நீங்கள் அலைய வேண்டாம். நீங்கள் இந்த மண்டபத்தின் அருகிலேயே அமர்ந்திருங்கள். நான் எப்படியாவது நாளைக்குள் கட்டிவிடுகின்றேன். எனக்கென்னவோ உன் மீதில் நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் காத்திருக்கிறேன். சீக்கிரம் வந்துவிடு. சுவாமி, என்ன யோசனை செய்கின்றீர்கள்? இன்னும் ஒரு பொழுதுதான் இருக்கின்றது. அதற்குள் எப்படி பணம் ஏற்பாடு செய்வதென்றா? நான் கூறும் யோசனையை கேளுங்கள். பிராணப்பிரியே, என்ன சொல்கிறாய்? நாதா, ஒரு மனைவியாக உங்களுக்கு என் கடமையை செய்து விட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். என்னையும் நமது குழந்தையையும் யாருக்காவது அடிமையாக விற்று நீங்கள் முனிவருக்கு வாக்கு கொடுத்தபடி அவரிடம் அந்த திரவியத்தை சேர்த்து விடுங்கள். என் கண்மணியே, நான் எப்படி இதை துணிந்து செய்வேன்? சுவாமி, நீங்கள் தானே கூறினீர்கள், உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால்
எதற்காக உண்மையை திறக்கக்கூடாது என்று? ஆமாம், உண்மைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை விடக்கூடாது. காசிவாசிகளே, நான் கொஞ்சம் காலம் அயோத்தி மன்னனாக இருந்தேன். என் பெயர் ஹரிச்சந்திரன். நான் எனது நாட்டை மனமுவந்து விஸ்வாமித்திரர் முனிவருக்கு தானமாக கொடுத்து விட்டேன். மேலும் ஒரு வகையில் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனை அடைப்பதற்காக இதோ என் மனைவி சந்திரமதியையும் மகன் தேவதாசனையும் அடிமைகளாக விற்க வந்துள்ளேன். காசிவாசிகளாகிய நீங்கள் யாராவது 1000 பொன் கொடுத்து அவர்களை வாங்கிக் கொண்டால் அவர்கள் நீங்கள் காலால் இடும் வேலையை கையில் செய்து முடிப்பார்கள். எல்லா வீட்டு வேலையும் செய்வார்கள். யோ, என்னையா பேசுறீர்? சுயபக்தியோடு தான் பேசுறியா? ஆம் ஐயா, நான் பட்ட கடனை தீர்ப்பதற்காக சுயபுத்தியோடு தான் செய்கின்றேன். சரி சரி, என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும், நான் வாங்கிக் கொள்றேன். ஆனா 1000 பொண்ணெல்லாம் ரொம்ப அதிகம். 500 பொன் தரலாம். இந்த பயல் என்ன வேலை செய்வான்? எனக்கு ஒரு கையால் வேலை செய்வானா? இவனுக்கு 250 பொன் தரலாம். அதுக்கு மேல் எதுவும் தர மாட்டேன். இஷ்டம் இருந்தா கொடு. ஐயனே, இவர்கள் விலை மதிப்பற்றவர்கள். என் விதி இவர்களை விற்க நேரிடுகிறது. இல்லையப்பா, இதுவே வாய் தவறினா அதிகமா சொல்லிட்டேன். என் ஆத்திக்காரிக்கு தெரிஞ்சா கொன்னே ஓடுவாள். இதுக்கு மேல் ஒரு பைசா கூட தரமாட்டேன். சுவாமி, நமது லட்சியத்தை நிறைவேற்ற முதலாக உங்களிடமிருந்து பிரிகிறேன். இனி எங்கு சந்திப்போமோ எனக்கு விடை கொடுங்கள். அப்பா, என்னை ஆசீர்வதிங்கள். நானும் அம்மாவோடு செல்கிறேன். ஐயா காசிவாசிகளே, நான் பட்ட கடனை அடைக்க இன்னும் 250 பொற்காசுகள் தேவைப்படுகிறது. யாராவது என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த திரவியத்தை கொடுத்தால் நான் உங்களுக்கு உண்மையாக அடிமையாக வேலை செய்கிறேன். ஓய், நீ எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? நீ அரசனா வேற இருந்திருக்கின்ற. ஐயா, மக்களுக்கு பயன்படுவதாயும் தர்மத்துக்கு ஒத்ததாயும் உள்ள எந்த வேலையும் செய்வேன். ஏதோ உன் பேச்சை நம்பி இந்த பணத்தை தரேன். இந்த பிடி, பொறுப்படு என்னோட. ஐயா, இந்த பணத்தை வாக்கு கொடுத்தபடி விஸ்வாமித்திரர் மகாமுனிவரிடம் கொடுத்துவிட்டு நானே உங்கள் வீட்டை தேடி வந்து விடுகிறேன். என்னை ஏமாத்திர மாட்டியே? என்னை நம்புங்கள், நான் சத்திய விரதன். சொன்ன சொல் தவற மாட்டேன். பாப்பா ஹரிச்சந்திரா, வந்து விட்டாயா? எங்கே வராமல் ஓடிவிடுவாயோ என்று பார்த்தேன். பணம் கொண்டு வந்து விட்டாயா, இல்லை கிடைக்கவில்லை என்று கெடுகேட்க வந்தாயா? தேவே, உங்களுக்கு உரிய தொகையை இதோ ஏற்பாடு செய்து கொண்டு வந்து விட்டேன். இனி நான் தங்களுக்கு எந்த விகிதத்திலும் கடன்பட்டவன் அல்லன். நான் என்றும் சத்தியவிரதனாக இருக்க என்னை ஆசீர்வதியுங்கள். என் புதிய எஜமானன் என்னை தேடுவார். நான் வருகிறேன். கொஞ்சம் பொறப்பா, சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்த்துக் கொள்கிறேன். 1 2 3 சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். சுவாமி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? நேற்று வரை கையில் ஒன்றுமில்லாமல் தானே இருந்தாய். இன்று திடீரென்று பணம் எப்படி வந்தது? நான் உன்னை பெரும்பாலாகத்தானே அனுப்பினேன். நீ எனக்கு தெரியாமல் ஏதாவது மறைத்து கொண்டு வந்து விட்டாயா என்ன? முனிபுங்கவா, நான் எதையும் மறைத்து கொண்டு வரவில்லை. நாங்கள் மூவரும் எங்களுக்கு சொந்தமான இந்த உடம்பை பிறருக்கு அடிமையாக்கி இந்த பணத்தை கொண்டு வந்துள்ளேன். என் மனைவி சந்திரமதியையும் மகன் தேவதாசனையும் காலகண்டருக்கும் என்னை பிணம் எரிக்கும் தோட்டி வீரபாகுக்கும் அடிமையாக விற்று அந்த பணத்தை தான் உங்களிடம் கொடுத்தேன். நான் வருகிறேன். ஆஹா, இவன் சொன்ன சொல் தவறாத புருஷோத்தமனாகத்தானே இருக்கிறான். இத்தனை சோதனைக்கு ஆளாகியும் சத்தியத்திலிருந்து தவறவில்லையே. நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பாகி போனதே.
பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சந்தைக்கு போனவ இன்னும் வரவில்லையே? கமலா, கமலா, இதோ வந்துட்டேன்டி. நோக்கு, இனி ஒரு கஷ்டம் இருக்காது. இதோ ஒரு வேலைக்காரிய கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வேலைக்காரியா? இவளை பார்த்தா மகாராணி மாதிரி இருக்காளே. இவ எனக்கு வேலை செய்வாளா இல்ல என்ன இவ வேலை வாங்குவாளா? கமலா, பயப்படாதடி. இவளையும் இந்த பையனையும் 250 பொன் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த வேலை சொன்னாலும் இவ செய்வாளாம். இந்த பையனும் எனக்கு கை வேலை செய்வான். அட பாவி மனுஷா, உனக்கு பணத்தோட அருமையே தெரியாதா? மாதம் 5 ரூபா கொடுத்தா ஒரு நல்ல வேலைக்காரி இங்கே கிடப்பாளே. பணம் வீணா போச்சு. சரி சரி, கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டது. நீ ஊரை கூட்டிடாத. அதுக்கு பதிலா அவகிட்ட வேலை வாங்கிக்கோடி. அம்மா, உன் கணவர் எங்களுக்கு ஆபத்து சமயத்தில் உதவி செய்துள்ளார். உங்கள் பணம் வீண் போகாது. நான் உங்களுக்கு நஷ்டமாகாமல் வேலை செய்து கழித்து விடுகிறேன் அம்மா. சரி சரி, யோசிச்சுக்கிட்டே மாடு மாதிரி நிக்காத. இந்த நெல்லை கூட்டு, அந்த வீட்டை கூட்டு, இந்த தண்ணி கொண்டு வா. அம்மா பசிக்குதம்மா, அம்மா பசிக்குதம்மா. டேய் பையா, இங்க வாடா. காட்டுக்கு போய் மற்ற பசங்களோட தர்பை புல்லு கொண்டு வா, அப்புறம் சாப்பிடலாம். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. நான் காட்டுக்கு போய் தர்பப்புல் பறிச்சுக்கிட்டு வரேம்மா. மகனே, என் கண்ணே, பத்திரமா போய்விட்டு வாடா. சத்தியத்தை காப்பதற்காக உன் தந்தையை போல் நீயும் உறுதியாக இருடா. என் கண்ணே, போய் வா மகனே. வாடியம்மா வா. நீளமா பேசிக்கிட்டே இருக்காத. வந்து வீட்டை பெருக்கி கோலமிடு. அம்மா அம்மா, உங்க பையன் காட்டுல பாம்பு கடிச்சு இறந்துட்டாமா. தனியா கிடக்கான். நாங்க புல்ல போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம். தெய்வமே, என் செல்வமே, என் கண்ணே, என்னை விட்டு போய்விட்டாயா? என்னை விட்டு போய்விட்டாயா? பசிக்குது என்று சொன்னாயே மகனே, ஒரு வாய் சாப்பிட வாடா மகனே. ஐயோ, என் விதியை என்ன சொல்வது? என் பாக்கியத்தை என்ன சொல்வது? கணவனை பிரிந்தேன். பெற்ற ஒரே மகனை இழந்தேனே. ஐயோ, இருட்டாக இருக்கிறதே. மகனே, மகனே. ஐயோ, இறக்கின்ற பொழுது என்ன நினைத்தாயோ? உன்னை காப்பாற்ற அங்கு யாருமே இல்லையா மகனே? ஐயா, தற்புல் பறிக்க சென்ற இடத்தில் என் அருமை மகனை பாம்பு கடித்து இறந்து விட்டான். ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. 250 பொண்ணும் போச்சே. ஐயா, என் மகன் சடலத்தை மாயாரத்தில் எரியூட்ட என்னிடம் ஏதும் காசும் இல்லை. நீங்கள் தான் உதவி செய்யணும். அடக்கடவுளே, ஏற்கனவே போட்ட 250 பொண்ணு வீணா போயிட்டது. இனியும் காசா? பேசாம எங்கேயாவது வீசி எறிஞ்சிட்டு வேலைய பாரு. அப்படி பேசாதீர்கள். நீங்கள் பணம் தர வேண்டாம். என் அருமை மகனை மயானம் எடுத்து சென்று அவனை இறுதி சடங்கையாவது முடித்து வருவதற்காக எனக்கு அனுமதி கொடுங்கள். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. யாரது என் அனுமதி இல்லாமல் என் இடத்தில் எரிமூட்டுவது?
ஐயா, நான் ஒரு ஏழை. என் மகனை பாம்பு கடித்து இறந்து விட்டான். அவன் சடலத்தை எரிவிட்டு வந்தேன். திருட்டுத்தனமாக எரியூட்டுகிறாயா? என் எஜமானுக்கு தர வேண்டிய கால் பணம், முழம் துண்டு, வாய்க்கரிசி தராமல் நீ எப்படி எரியூட்டுவது? ஐயா, கொஞ்சம் தயவு செய்யுங்கள். நான் திருட்டுத்தனமாக இதை எரியூட்டவில்லை. என்னிடம் உண்மையிலேயே பணம் எதுவும் இல்லை. நான் ஒரு ஏழை பெண். என்னிடம் உங்களுக்கு தர எந்த பொருளும் இல்லை. நீ பொய் பேசுகிறாய் பெண்ணே. அதோ நவரத்தின கல் பதித்த தாலி அணிந்திருக்கிறாய். ஒன்றும் இல்லை என்று சொல்கிறாயா? நீ வஞ்சகக்காரி. கடவுளே, எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நான் ஆட்பட்டுள்ளேன். ஆனால் என் கற்பு நெறியிலிருந்து நான் தவறியதில்லை. நான் கற்பு நெறியில் தவறாத வரைக்கும் நான் அணிந்திருக்கும் என்னுடைய தாலி என் கணவன் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் என்ற வரத்தையும் நான் பெற்றுள்ளேன். கேவலம் இன்று ஒரு பிணம் எரிக்கும் தோட்டியின் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியானால் நான் ஒழுக்கம் கெட்டுவிட்டேன். இறைவா, இப்பொழுதே என் உயிரை விடப் போகிறேன். இறைவா! தேவி நிறுத்து, தேவி நிறுத்து. நீ யாரம்மா? ஐயா, நான் ஒரு காலத்தில் அயோத்தி நாட்டு அரசன் ஹரிச்சந்திரன் மனைவியாக இருந்தேன். என் பெயர் சந்திரமதி. தேவி, நான் தான் அந்த ஹரிச்சந்திரன். ஐயோ நாதா, உங்களை இந்த கோலத்தில் நான் பார்க்க என்ன பாவம் செய்தேன்? தெய்வமே! அன்பே, அன்பே, நம் மகன் எங்கே இருக்கிறான்? சுவாமி, இதோ 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 நம் அருமை மகன் பாம்பு கடித்து இறந்துவிட்டான். இவனை எரியூட்டத்தான் நான் இங்கு வந்தேன். அன்பே, கலங்காதே. இது நமக்கு ஏற்பட்ட சோதனை அல்ல, நம் சத்தியத்திற்காக வந்த சோதனை. நீ போய் எங்கேயாவது பணம் திரட்டி வா. நம் குழந்தையை எரியூட்டுவோம். அப்படியே ஆகட்டும். இதோ சென்று வருகிறேன் நாதா. வீரபாகு, வீரபாகு! யாராவது இந்த நேரத்துல? ஓ, காவலர்களா? ஆமாம், இந்த பெண் நேற்று இரவு எங்கள் இளவரசனை கொன்று விட்டாள். அரசன் இவளுக்கு மரண தண்டனை கொடுத்து அதை இப்பொழுதே நிறைவேற்ற சொன்னார். அப்படியா? இதோ செய்றேன். அடே ஹரிச்சந்திரா, இங்கே வாரா. இந்த பொண்ணு கொலை குத்தம் பண்ணிருக்கா. இவளை அந்த பலிபீடத்துல வச்சு அவ தலையை வெட்டு. இந்தா கத்தி பிடி. அப்படியே ஆகட்டும் ஐயா. சுவாமி, நான் ஒன்றும் அறியேன். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. எல்லாம் இறைவன் செய்து, எல்லாம் சத்தியத்திற்கான சோதனை. நீங்கள் யோசிக்காமல் தண்டனையை நிறைவேற்றுங்கள். ஹரிச்சந்திரா, நிறுத்து. மன அமைதி கொடு. மகனே, இதுவரை நடந்ததெல்லாம் உன் சத்திய விரதத்தை சோதிக்கவே விசுவாமித்திரர் செய்த சோதனை. எத்தனை துன்பங்கள் வந்த போதும் சத்தியத்திலிருந்து தவறாது நின்று சத்தியமேவ ஜெயதே என்ற கூற்றை மெய்யாக்கினாய். சத்திய ரூபமான இறைவனையும் அடைய பெற்றார். ஹரிச்சந்திரா, உன்னை பொய்யனாக்கி காட்டுவதாக வசிஷ்ட முனிவரிடம் நான் சபதம் செய்திருந்தேன். அதற்காக உனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்து விட்டேன். நீ அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டாய். இனி சத்திய விரதனாக உலகத்தில் என்றும் புகழோடு இருப்பாய். இதோ உன் மகனையும் உன் ராஜ்யத்தையும் உனக்கே தந்தோம். இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து சத்தியத்தின் பெருமையை உலகிற்கு உடைப்பாய். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது என்ற உன் கொள்கையை உலகம் உள்ளளவும் பாராட்டும். உண்மையை பேசுபவர்கள் இறைவனை அடைவார்கள். शङ्करा चन्द्रशेखरा गङ्गाधरा सुमनोहरा पाहि मां परमेश्वरा मृत्युञ्जय विश्वेश्वरा शङ्करा चन्द्रशेखरा गङ्गाधरा सुमनोहरा पाहि मां परमेश्वरा मृत्युञ्जय
யாவும் தருகின்ற தேவாமிர்தம் 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 நாராயணா என்றும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சின்றான் பெருமாளையும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சின்றான் பெருமாளையும் பெருமாலயம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே திருமலை படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே உடையாவரவன் தங்கி சக்கராயுதம் தொழுவார்க்கு அருளூர திருவேங்கடம் துணையாவதவன் தங்கி சக்கராயுதம் தொழுவார்க்கு அருளூர திருவேங்கடம் திருவேங்கடம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. மன்னா, நமது அரண்மனைக்கு தேவரிஷி நாரத முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? இதோ நானே வருகிறேன். தேவரிஷிகளை எதிர்கொண்டு அழைக்க ஏற்பாடுகள் ஆகட்டும். வாருங்கள் தேவரிஷி நாரத முனிவர் அவர்களே, வாருங்கள். உங்கள் பொன்னான பாதம் இந்த மண்ணில் பட நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம். நானே உங்களை காண வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தேன். என்ன, என்னை காண வேண்டும் என்று நினைத்தாயா? ஓ, அதுதான் என் கால்கள் உன்னை நோக்கி வந்து விட்டது போல் இருக்கிறது. ஆமாம், எல்லோரும் நலன்தானே? சுவாமி, தங்கள் ஆசியினால் நாங்கள் எல்லோரும் பூரண நலமாக உள்ளோம். எந்த குறைவும் இல்லை. சரி சரி, எதற்காக என்னை காண நினைத்தாய்? சுவாமி, நான் கடந்த 1 வருட காலமாக துவாதசி விரதம் இருந்து வருகின்றேன். அந்த விரதம் இன்றோடு முடிவடைகின்றது. கடந்த 3 நாட்களாக உபவாசம் இருந்து இறைவனின் பூஜையிலும் தியானத்திலும் என் நாட்களை கடத்தி கொண்டு வருகின்றேன். அதுதான் இந்த விரதம் முடிவடையும் இந்நன்னாளில் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அதற்காகத்தான் உங்களை சந்திக்க நினைத்தேன். அம்பரீஷா, பக்த சிரோன்மணியே, என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. சுவாமி, தங்கள் ஆசி எனக்கு என்றும் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நான் முடிக்கும் இந்த விரதத்தை நான் எப்படி முடித்தால் அது எனக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகுந்த நன்மை கொடுக்கும் என்று நீங்கள் தான் எனக்கு அறிவுறுத்த வேண்டும். மன்னா, நீங்கள் அறியாததா? இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் எதற்காக இந்த விரதத்தை மேற்கொண்டீர்கள்? வேறு எதற்காக நான் விரதம் இருக்கப் போகின்றேன்? நான் வணங்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த விரதத்தினுடைய நோக்கம். அப்படியானால் அந்த நாராயணன் எங்கே இருக்கின்றார்? தாங்களே இந்த கேள்வியை கேட்கின்றீர்களா? நாராயணன் வைகுந்தத்தில் தான் இருப்பார். உன் இறைவன் வைகுந்தத்தில் மட்டும்தான் இருக்கின்றாரா? மன்னிக்கவும் மன்னிக்கவும். இறைவன் எல்லா உயிர்களிலும் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். மனிதர்களிடத்திலே அவனுடைய வெளிப்பாடு அதிகமாக உள்ளது. அப்படியானால் அந்த மனிதர்களையும் ஜீவராசிகளையும் பக்தர்களையும் மகிழ்வித்தால் அது இறைவனையே மகிழ்வித்ததாகத்தானே ஆகும்.
ஆமாம் ஆமாம் சுவாமி. நல்லது. இந்த விரதத்தின் முடிவில் மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை செய்து பிறகு நீயும் உனக்குள் குடியிருக்கும் இறைவனை மகிழ்விக்க சிறிது இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் உண்டு விரதத்தை முடித்தால் மிகுந்த நன்மை பயக்கும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. ஆனால் தாங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை அம்பரீஷா, நான் ஒரு வேலை நிமித்தமாக வைகுண்டம் செல்கிறேன். வரும்போது உம்மை சந்திக்கிறேன். அமைச்சரே, ஊர் முழுவதும் தான தர்மம் செய்வது பற்றி அறிவிப்பு செய்து விடுங்கள். மக்கள் அனைவரும் வந்து அவர்களுக்கு விருப்பமான பொருளை பெற்று செல்லட்டும். அமைச்சரே, தானம் தருவதற்கான எல்லா ஏற்பாடும் ஆகிவிட்டதா? ஆம் அரசே, எல்லாம் தயாராக இருக்கிறது. தாங்கள் வர வேண்டியதுதான் பாக்கி. எம்பெருமான் இறைவனின் அருளால் என் மனம் இன்று ஆனந்தமாக இருக்கின்றது. வெற்றிகரமாக இன்றோடு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட இந்த துவாதசி விரதத்தை முடிக்கப் போகிறோம் என்பதே ஆனந்தமாக இருக்கின்றது. ஆம் சுவாமி, இதுவரை எல்லாமே நல்ல விதமாக முடிந்துவிட்டது. ஆனாலும் 3 நாளாக அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் பச்சை தண்ணீரும் அருந்தாமல் நிர்ஜல உபவாசமாக இருக்கும் நீங்கள் நல்ல நேரமாக இருக்கின்ற இப்பொழுதே சிறிது உணவு அருந்தினால்தான் நீங்கள் கடைப்பிடித்த இந்த விரதம் முடிந்ததாக ஆகும். நம்முடைய குலகுரு அதைத்தான் சொல்கின்றார். சுவாமி, எல்லாம் தயாராக இருக்கின்றது. இறைவனுக்காக படைக்கப்பட்ட பிரசாதத்தை உங்களுக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் வாருங்கள் சுவாமி. ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய்? இதோ பார், என் மனம் இன்று முழு நிறைவோடு இருக்கின்றது. உடல் பசியே தெரியவில்லை. 3 நாட்கள் எம்பெருமான் சிந்தனையிலே மூழ்கி இருந்ததால் எனக்கு உடல் சோர்வே கொஞ்சம் கூட தெரியவில்லை. மனம் ஆனந்தமாக இருக்கின்றது. எம்பெருமான் கருணையை என்னென்று சொல்வேன்? சுவாமி, உங்களுக்கு பசியே இல்லை என்றாலும் நல்ல நேரம் முடிவதற்குள் நீங்கள் இந்த விரதத்தை சிறிது பிரசாதம் அறிந்து முடிக்கவில்லை என்றால் நமக்கு நல்லது நடப்பதற்கு பதிலாக தீமைகள் விளையலாம். அதனால்தான் நான் அவசரப்படுகின்றேன். தயவு செய்து வாருங்கள். மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. மன்னா, நமது அரண்மனையை நோக்கி துர்வாச முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். யார்? துர்வாச முனிவரா? ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன். முனிவர் அவர்கள் இந்த நல்ல நேரத்தில் இங்கு வந்தது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் நினைக்கின்றேன். சுவாமி, வாருங்கள் வாருங்கள். தங்கள் பாதம் இந்த அரண்மனையில் படுவதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நல்ல தருணத்தில் வந்தீர்கள். இப்பொழுதுதான் நான் துவாதசி விரதம் முடிப்பதற்காக உணவருந்த சென்றேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள். நாம் சேர்ந்தே உணவருந்தலாம். வாருங்கள். அம்பரீஷா, உன் அன்பும் உன் பக்தியும் என்னை மெய்சிலிர்க்கச் செய்கின்றது. நீ இந்த துவாதசி விரதத்தை எனக்கும் விருந்தளித்து முடிக்க எண்ணியது மிகவும் உத்தமமானது. நானும் உன்னோடு சேர்ந்து உணவருந்த விருப்பமாகவே உள்ளேன். இதோ நான் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். அதுவரை நீ எனக்காக காத்திருக்க வேண்டும், சரிதானே? அப்படியே ஆகட்டும் சுவாமி. நீங்கள் நீராடிவிட்டு வாருங்கள்.
சுவாமி, என்ன இது? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது. அதற்குள் முனிவர் வந்து விடுவாரா? கடவுள் கருணையால் முனிவர் அவர்கள் வந்து விடுவார். அவசரப்படாதே. அமைச்சரே, நீங்கள் சென்று துர்வாச முனிவர் வருகின்றாரா என்று பார்த்து வாருங்கள். மன்னா, இன்னும் ஒரு சில நாழிகளே இருக்கின்றது. பிறகு கெட்ட நேரம் தான் வருகின்றது. நீங்கள் உடனடியாக விரதத்தை முடித்து விடுங்கள். இல்லை என்றால் விரதத்தை முடிக்க முடியாது. இந்த நல்ல நேரத்தில் விரதத்தை முடிக்காவிட்டால் தீமைகள் தான் வந்து சேரும். குருக்களே, முனிவர் வரும் வரை அவருக்காக நான் காத்திருக்காமல் உணவருந்தினால் விருந்தினரை விட்டுவிட்டு நான் புசித்த பாவமல்லவா என்னை வந்து சேரும். அவரை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிடுவது? மன்னா, அந்த முனிவர் இப்பொழுதுதான் நன்றாக மூக்கை பிடித்துக்கொண்டு தண்ணீரை மூழ்கிறார், எழுகிறார், ஏதோ முணுமுணுக்கிறார், திரும்பியும் மூழ்கின்றார், எழுகிறார். எனக்கு என்னவோ இப்படியே போனா இன்றைக்கு அவர் திரும்பவே மாட்டார்னு தோணுது. சுவாமி, ஒரு வருட காலம் நாம் பக்தியோடு இருந்த இந்த விரதம் இப்படி வீணாக போகலாமா? தயவு செய்து இன்னும் ஒரு சில நாள்களே இருக்கிறது என்று குலகுரு அவர்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கொண்டால்தான் இந்த விரதம் முடியும். இதற்கு ஏதாவது ஒரு வழியை குருவிடமாவது கேளுங்கள். குருதேவா, விருந்தினரை விட்டுவிட்டு நான் மட்டும் உணவருந்த என் மனம் சம்மதிக்கவில்லை. ஆனாலும் இறை அருளுக்காக நான் கடந்த ஒரு வருட காலம் இருந்த இந்த விரதம் எந்தவித பலனும் இல்லாமல் போவதும் நான் விரும்பவில்லை. விரத பலனும் எனக்கு வேண்டும். இந்த தர்ம சங்கடத்தில் இருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும். குருதேவா, நீங்கள் ஒரு வழியை சொல்லுங்கள். மன்னா, கவலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு வழி தோன்றுகின்றது. நீங்கள் அப்படி செய்தால் இந்த தர்ம சங்கடத்தில் இருந்து தப்பிக்கலாம். அது என்ன குருதேவா, சொல்லுங்கள். மன்னா, நீங்கள் எந்த உணவையும் முனிவர் வராமல் அருந்த வேண்டாம். அவர் வந்த பிறகு அவரோடு சேர்ந்தே சாப்பிடுங்கள். ஆனால் அவர் வருவதற்கு முன் உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். என்ன குருதேவா, அது எப்படி உணவருந்தாமல் விரதத்தை முடிக்க முடியும்? முடியும். இதோ இறைவனுக்கு நிவேதனம் செய்த துளசி தீர்த்தம் உள்ளது. இதில் சிறிது பருகுங்கள். அதுவே போதும். நீங்கள் விரதத்தை முடித்ததை போன்றதாகும். ஆம் சுவாமி, இந்த துளசி தீர்த்தம் உணவு இல்லையே, வெறும் நீர்தானே. அதனால் ஒன்றும் தோஷமில்லை. தயவு செய்து நல்ல நேரம் முடிவதற்குள் இந்த துளசி தீர்த்தத்தை சிறிது பருகுங்கள். அப்படியே ஆகட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அடே அம்பரீஷா, என்ன காரியம் செய்தாய்? அதிதி என்னை நீராடி வர அனுப்பிவிட்டு என்ன துணிச்சல் இருந்தால் நான் இல்லாமல் நீ விரதத்தை முடிப்பாய்? சுவாமி, மன்னிக்கவும். வெறும் துளசி தீர்த்தம் மட்டும்தான். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. அடே, நீ ஆணவக்காரன். உலகத்தையே ஆளும் அரசன் என்றும் எல்லா செல்வமும் தன்னிடம் இருக்கிறது என்றும் கர்வத்தினால் என் போன்ற ரிஷியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். அடே, உனக்கு தக்க தண்டனை தருகிறேன் பார். ஒரு விருந்தாளியை எப்படி உபசரிக்க வேண்டும் என்ற நியதியை கூட நீ மறந்து விட்டாய். இல்லை சுவாமி, இல்லை சுவாமி, அப்படி நினைக்க வேண்டாம். நீங்கள் என் மீது தவறாக நினைக்க வேண்டாம். கோபப்படாதீர்கள் சுவாமி. நான் தவறு செய்ததாக நினைத்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். மகா பாதகனை, உன்னை நான் மன்னிக்கப் போவதில்லை. உன்னை என்ன செய்கிறேன் பார். ஜெய் 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 காளி, காளி கபாலி மூலி, ஜெய் காளி. ஏ மாயனே, போ போ, அந்த ஆணவக்காரன் அம்பரீஷனை அழித்து போடு. சுவாமி, என்ன இது? ஒரு சிறிய தவறுக்காக இவ்வளவு கோபப்பட்டு என்னை அழிக்கவே முற்பட்டுள்ளீர்களே. அம்பரீஷா, உன் ஆணவம் அழியப் போகிறது. அதனுடன் சேர்ந்து நீயும் அழியப் போகிறாய். ஏ போதமே,
சுவாமி, என்னை அழிப்பதனால் நான் எந்த கவலையும் படவில்லை. ஆனாலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும். எம்பெருமான் நாராயணன் இருக்கின்ற வரை நான் எதற்கும் கவலைப்பட போவதில்லை. வரட்டும். அடே அம்பரீஷா, இப்பொழுது நீ அழியப் போகிறாய். சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். எனது பக்தர்களுக்கு அழிவில்லை என்று அந்த பரமாத்மன் கூறியிருக்கின்றார். அது உண்மையானால் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார். இதோ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து இந்த ஆசனத்தில் அமருகின்றேன். முடிந்தால் உங்கள் மாயன் என்னை அழிக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய. 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 அதன் வெப்பத்தால் என் உடம்பெல்லாம் எரிகிறது. ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்று. பிரம்மதேவரே, என்னை காப்பாற்று. சக்கரம் என்னை கொல்ல வருகிறது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, எங்கு போனாலும் ஓடி வருகிறது. காப்பாற்ற வழியே இல்லையா? பிரம்மாவே, என்னை காப்பாற்றுங்கள். பிரம்மாவே, துர்வாசன் வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். பிரம்மாவே, துர்வாசன் வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வாருங்கள் துர்வாசரே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? பிரபோ, நான் எதையும் விளக்கமாக இப்பொழுது சொல்ல முடியாது. விஷ்ணு பக்தன் அம்பரீஷனை நான் அழிக்க நினைத்தேன். ஆனால் விஷ்ணுவின் சக்கரம் என்னை அழிக்க துரத்திக் கொண்டு வருகிறது. பிரபோ, என்னை காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். துர்வாசரே, விஷ்ணு சக்கரத்திற்கு முன்பாக நான் என்ன செய்ய முடியும்? நானே விஷ்ணு நாவில் உதித்து அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுபவன். என்னால் எப்படி அவரை எதிர்க்க முடியும்? நீ வேண்டுமானால் மகாதேவன் சிவனிடம் செல்லுங்கள். அவர் ஒருவேளை உங்களை காப்பாற்றலாம். மகாதேவா, சம்போ மகாதேவா. மகாதேவா, சம்போ மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணை கடலே, என்னை காப்பாற்றுங்கள். பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். மகனே துர்வாசா,
உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி மரண பயத்துடன் ஓடி வருகின்றாய்? எம்பெருமானே, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். நீ அப்படி என்ன தவறு செய்து விட்டாய்? பிரபு, விஷ்ணு பக்தன் அம்பரீஷனை அவமதித்து அழிக்க முற்பட்டேன். ஆனால் பக்தனை காக்க விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் என்னை கொல்ல துரத்திக் கொண்டு வருகிறது. நானும் எல்லா லோகங்களுக்கும் ஓடி ஒளிந்து விட்டேன். ஆனால் அந்த சக்கரம் அதோ என்னை துரத்திக் கொண்டு வருகிறது. அதிலிருந்து பறக்கும் நெருப்பு பொறிகளே என்னை பாதி கொன்று விட்டது. என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். மகனே துர்வாசா, நீ தவறான இடத்திற்கு வந்து விட்டாய். உன்னை துரத்தி கொண்டு வருவதோ விஷ்ணுவின் சக்கரம். அதை கட்டுப்படுத்த வல்லவர் விஷ்ணு மட்டுமே. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கைலாய மலைக்கு வந்த நேரத்திற்கு நேராக வைகுண்டம் போயிருந்தால் விஷ்ணுவே உன்னை காப்பாற்றி இருப்பார். ஓடு, வைகுண்ட லோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணன் பாதத்திலே விழு. அவர்தான் இதற்கு ஒரே வழி. மாதவா, நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். பிரம்மலோகம் போயும் பயனில்லை, கைலாயம் போயும் பயனில்லை. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். வாருங்கள் துர்வாசரே. பக்தரட்சகா, வைகுண்டநாதா, கோவிந்தா, என்னை காப்பாற்றுங்கள். கோவிந்தா, என்னை காப்பாற்றுங்கள். என்ன இவ்வளவு பதட்டமாக ஓடி வருகின்றீர்கள்? உடம்பெல்லாம் வியர்த்து படபடக்கின்றதே. எதையாவது கண்டு பயந்து விட்டீர்களா? யாராவது உங்களை துரத்தி கொண்டு வருகிறார்களா என்ன? பகவானே, எல்லாம் அறிந்திருந்தும் இப்படி ஏதும் அறியாதவர் போல் கேட்கின்றீர்களே. அதோ உங்கள் சுதர்சன சக்கரம், உங்கள் சுதர்சன சக்கரம். ஓ, என்னுடைய சுதர்சன் சக்கரம் எங்கே என்று கேட்கின்றீர்களா? நான் அந்த சக்கரத்தை என் பக்தன் அம்பரீஷன் நாட்டில் அவனுக்கு காவலாக ஒரு வருடம் முன்பே அனுப்பி வைத்து விட்டேன். ஏன், உங்களுக்கு அது வேண்டுமா? ஐயோ பகவானே, அந்த சக்கரம் தான் என்னை கொல்ல யமனாக வந்து கொண்டிருக்கிறது. பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். உங்களை விட்டால் என்னை காப்பாற்ற வேறு கதியே இல்லை. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். உங்கள் சுதர்சன சக்கரத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். ஆமாம், ஏன் சுதர்சன சக்கரம் உங்களை கொல்ல வருகின்றது? அது நல்லவர்களை ஒன்றும் செய்யாதே. நேற்று வரை நல்லவனாகத்தானே இருந்தேன். எம்பெருமானே, உங்கள் பக்தன் அம்பரீஷனை நான் அவமானப்படுத்தி அழிக்க முற்பட்டேன். அதனால்தான் உங்கள் சுதர்சன சக்கரம் கடும் கோபத்தோடு என்னை கொல்ல வருகிறது. அதோ 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 வந்து விட்டது. பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். துர்வாசனே, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினால் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்னை அழிக்க முற்பட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன். நீங்கள் என்னை அவமானப்படுத்தி பேசி அதற்காக என் சக்கரம் உங்களை துரத்தினால் அதை என்னால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் என் பக்தனை அல்லவா அவமானப்படுத்தி அழிக்க முற்பட்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. பகவானே, உங்களால் முடியாததா? நீங்கள் லீலை செய்வதற்கு நான் தான் கிடைத்தேனா? பகவானே, என்னை காப்பாற்றுங்கள். நானோ பக்தர்களின் அடிமை, பக்தர்களிடம் தோல்வி அடைந்தவன். பக்தர்கள் என்னை ஜெயித்தவர்கள். பக்த பராஜயன் என்பது என் பெயர். அவர்களை எதிர்த்து என்னால் ஜெயிக்க முடியாது. பக்தர்களை என்னால் வெல்ல முடியாது. பல முறை அவர்கள்தான் என்னை வென்றுள்ளார்கள். நீ கூட என் பக்தன் தான்.
எத்தனை முறை நீ ஏன் என்னை ஜெயித்துள்ளாய்? பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? என்னை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியே இல்லையா? இதோ பாருங்கள் துர்வாசரே, என் பக்தனுக்கு எதிராக என்னால் சண்டை செய்ய இயலாது. ஒரு வழிதான் எனக்கு புலப்படுகின்றது. சொல்லுங்கள் பகவானே, சொல்லுங்கள், அதையாவது சொல்லுங்கள். நீ எந்த பக்தனை பகைத்தாயோ அந்த என் பக்தன் அம்பரீஷனிடமே சென்று அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். அவன் கேட்டுக்கொண்டால் மட்டுமே இந்த சுதர்சன சக்கரம் கட்டுப்படும். புறப்பட்டு வேகமாக ஓடு. இதோ பாருங்கள், என்னை பகைத்தவன் தப்பிக்க முடியும், ஆனால் என் பக்தனை பகைத்தவன் தப்பிக்கவே முடியாது. இருள் தொடுக்கும் கருமேனி, இருவிழிகள் தாமரை பூ, அருள் கொடுக்கும் வலக்கையும் அழகான தாமரை பூ, பொருள் விடுக்கும் செவ்வாயும் பொன்னடியும் தாமரை பூ, இருள் கெடுக்க இருப்பதுவோ திருவல்லிக்கே அம்பரீஷா, எங்கப்பா இருக்கிறாய்? சுவாமி, ஏன் இப்படி ஓடி வருகின்றீர்கள்? அம்பரீஷா, என்னை மன்னித்து விடப்பா. அம்பரீஷா, என்னை மன்னித்து விடப்பா. என்னை காப்பாற்றப்பா. அந்த சுதர்சன சக்கரத்திலிருந்து என்னை காப்பாற்றப்பா அம்பரீஷா. சுவாமி, என்ன இது, என்ன இது? எழுந்திருங்கள். என் காலில் தாங்கள் விழுவதா? கவசிரேஷ்டரே, நான் அல்லவா உங்கள் காலில் விழ வேண்டும்? அதோ 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 சுதர்சன சக்கரம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது. அம்பரீஷா, என்னை காப்பாற்றப்பா. எப்படியாவது என்னை காப்பாற்றப்பா. நான் செய்ய தவறுகளை மன்னித்து விடப்பா. அம்பரீஷா, காப்பாற்றப்பா. சுவாமி, ஓராண்டு காலமாக என்னால் அல்லவா நீங்கள் அங்கும் இங்கும் ஓட வேண்டியதாகிவிட்டது. எங்கெல்லாம் ஓடினீர்கள்? அதையெல்லாம் பேச இப்பொழுது நேரமில்லை. என்னை காப்பாற்றப்பா. எப்படியாவது என்னை காப்பாற்றப்பா. அதோ 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 அந்த சக்கரம் துரத்தி கொண்டு வருகிறது. என்னை காப்பாற்றப்பா. சுவாமி, கவலைப்படாதீர்கள். நான் இதோ எம்பெருமான் நாராயணனையும் அவருடைய இந்த சக்கரத்திடம் பிரார்த்தனை செய்கின்றேன். நிச்சயமாக என் பிரார்த்தனை பலிக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதோ நான் சக்கரத்திடம் பிரார்த்தனை செய்கின்றேன். பாசுமக்கும் பாம்பனையில் பள்ளிகளும் பரந்தாமா, பாசுமக்கும் இரண்டேதன் மாசுமந்த ஆனவத்தை வேறுக்க வந்த மரபே, சேசுமக்கும் பெறானே
அம்பரீஷா, என்னை மன்னித்து விடப்பா. ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரியமான பக்தனே, உன் அருமை பெருமை தெரியாமல் நீ செய்யாத குற்றத்திற்காக உன்னை அவமதித்து அழிக்க முற்பட்டதற்கு இறைவன் எனக்கு தக்க தண்டனை கொடுத்து விட்டான். என் ஆணவம் அழிந்தது. உனக்கு எல்லா நன்மையும் விளையட்டும். 1 வருட காலமாக நான் எல்லா உலகங்களுக்கும் ஓடி ஓடி களைத்து விட்டேன். நான் சென்று ஓய்வெடுக்க வேண்டும். சுவாமி, நானும் அந்த ஓராண்டு காலமாக உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் உபவாசமாகவே இருக்கிறேன் சுவாமி. நீங்கள் வந்தால்தான் உணவு அருந்துவேன் என்று மீண்டும் ஒரு விரதத்தை மேற்கொண்டுள்ளேன். சுவாமி, வாருங்கள், நாம் சேர்ந்தே உணவருந்தலாம். அப்பனே, என்ன காரியம் செய்தாய்? உன் அன்பும் பக்தியும் ஒரு கடுகளவு கூட குறையவில்லையே. நான் உன்னை இவ்வளவு அவமானப்படுத்தியும் என் மீது உனக்கு எந்த கோபமும் இல்லையே. நீ அல்லவா உண்மையான பக்தன். உன் பக்திக்கு இணை எதுவுமே இல்லை. உலகம் உள்ளளவும் உன் பெயர் பக்திக்கு நிலைத்திடும். வா, இருவரும் சேர்ந்தே உபவாசத்தை நிறைவு செய்வோம். அம்பரீஷா, நம் இருவருக்குள் நடந்த இந்த சம்பவம் பக்தனின் பெருமையை பாருக்கெல்லாம் பறைசாற்றப் போகிறது. பக்தனுக்கு அழிவில்லை என்ற பரந்தாமனின் கூற்று மெய்யாகப் போகிறது. நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் தேவாமிர்தம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். ஏனடா என் தியானத்தை இப்படி கத்தி கலைக்கிறாய்? சாமி, நெடுநாளா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு எனக்கு ஆசை. மீன் பிடிக்கிற அற்ப பயல் நீ, உனக்கு சந்தேகமா? ஆமா சாமி. நகர்ந்து அமர்ந்து விளக்கம் சாமி. ஏன் சாமி, நானும் பல வருஷமா பாக்குறேன். நீ தினம் வர்ற, இங்க உட்கார்ற, தண்ணி அள்ளி தண்ணியிலே விட்டுடுற, மூக்க பிடிச்சிக்கிட்டு நாள் முச்சூறு உட்கார்ந்து இருக்கிறிய. இதெல்லாம் எதுக்கு சாமி? முட்டாளே, மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தா எனது அன்னை அம்பாள் வருவாளடா. நீ நேசரி அம்பாளை பாக்குறியா?
ஆமாடா பார்க்கிறேன். ஐயோ ஐயோ சாமி, நானும் 5 வயசுல இருந்து மாரியாத்தாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்கு ஒரு நாள் கூட தெரியல. ஒரு காரியம் பண்ணு, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்பா வரும்போது ஒரு கட்டம் கொடு, நானும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் சாமி. அடே அறிவிலி, அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதிக்காரனுக்கு அம்பா தென்படுவானா? போடா போ. சாமி சாமி, நீதான் மேசாதிக்கார சாமியாராச்ச, நீ அம்பா கிட்ட சொல்லி என் கண்ணு கொஞ்சம் தெரியும்படி செய்யக்கூடாதா? மடையா மடையா, நான் புசித்தால் உன் பசி ஆறி விடுமா? இது அவரவர்கள் சொந்த முயற்சியாலும் பக்தியாலும் தான் அம்பிகை காண முடியுமே தவிர இன்னொரு சொல்லி சாதிக்கக்கூடிய விஷயமா இது. அப்ப நானே முயற்சி பண்ணுறேன். என்ன செய்யணும்? முதலாக ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். இவ்வளவுதானே சாமி? இந்த ஊர்லயே நீதான் பெரிய சாமி, நீயே எனக்கு குருசாமியா இருந்து உபதேசத்தை பண்ணி விட்டுற. நடையா, உனக்கு நான் உபதேசம் செய்வேன். போய்விடு, இல்லாவிட்டால் சபித்து சாம்பலாக்கி விடுவேன். அடையா, நீ வேற. உலகத்துல பிறந்த எல்லாரும் தான் சாம்பலாகிறாங்க. அன்னாட நடக்கிற இந்த சாதாரண சங்கதிக்கு இவ்வளவு பெரிய முனி நீ வேற சபிக்கணுமாக்கும். இந்த பையா, நான் அம்பாவை பார்த்தாகணும், அதுக்கு நீ உபதேசம் பண்ணி ஆகணும். இல்ல இந்த ஓடுற காலையில விழுந்து உச்சிர விட்டுருவேன். எப்படியோ உசிர விட்டு தொலை. சாமியார, நீ என்ன சுத்திய நான் ஏத்துக்கிறியா ஏத்துக்கலையோ, நான் உன்னை குருவா ஏத்துக்கிட்டேன். குரு வார்த்தையை மீற மாட்டேன். நீ சொன்னபடி நான் சாகிறேன். பா, உபதேசம் பண்றியா? உனக்கா? இல்ல நீங்க அப்ப இருக்கா? எத்தனை தடவை சொல்றது? உனக்கு உபதேசம் பண்ண முடியாது. அப்ப நானும் திரும்ப முடியாது. அடே அடே, இல்லடா இல்லடா, அடே உன்னை நான் கேட்டு கொள்ளுகிறேன். உண்மையாகவே இறந்து போயிடுவான் போல இருக்கிறது. எனக்கு பிராணகத்தி தோஷம் வந்து விடுவே. அடே அடே, உன் குரு வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொன்னாயே, உன் குரு சொல்லுகிறேன். அப்படிவா வலிக்கு உபதேசம் பண்றியா? பன்னீர் துறைக்கிறேனடா. வா. அது சரி. முரட்டு பயிரா இருக்கிறானே, வாடா வா. ஐயா உபதேசத்தை. ஓம் அஸ்தாம்புஜ துர்கா லட்சுமி சரஸ்வதி நமஹ. சொல்லுடா. அறிவு இருக்குதாயா உனக்கு? நான் தான் மீன் பிடிக்கிறவனாச்சே. என்கிட்ட போய் தஹன்னு ஒன்றரை நீட்டத்துக்கு வாயில நுழையாம சொல்லி தரையே. வாயில நுழையிற மாதிரி சுருக்கனா சொல்லி கூடியா? அடே, 5 வயதுல இருந்து அம்பாளை கும்பிட்டுக் கொண்டிருப்பதாக சொன்னாயே, அது எப்படி? நான் என்ன மாரியாத்தா காளியாத்தான் சொல்லுவேன். அப்படியே சொல்லுடா. என்ன வருவாளா? கண்டிப்பாக வருவாள். அவ அப்படி வரல குருசாமி, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ, இன்றைக்கு யார் முகத்தில் முடித்தேனோ? அடே, உதட்டளவில் சொன்னால் அம்பாள் வரமாட்டாளடா. உள்ள அந்தரங்கத்தோடு விட வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டும். வைராக்கியமா? எவ்வளவு வேணும்? நிறைய வேண்டும். உலகத்துல அதுக்கு அளவு இருக்குது. இந்த வைராக்கியத்துக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாதா? சொல்லி அத கண்டாள பயலே. வைராக்கியத்துக்கு அளவு கேட்டா வைகுண்டத்துக்கு பாதையை காட்டியா நீ? ஏன் சிரிக்கிற? என் கேள்விக்கு பதில் சொல். இனி சிறிது நேரம் தண்ணீருக்கு அடியில் அமைக்க வைத்திருந்தேனே, அப்போது உனக்கு தேவைப்பட்டது என்ன? மூச்சு. மூச்சுக்கு பதிலாக இந்த உலகத்தையே உனக்கு முடிசூட்டி வைத்தால்? யார் நீ? மூச்சு இல்லாம முடிசூட்டிட்டு என்னையா பிரயோஜனம்? சரி, ரம்பையை போன்ற ஒரு அழகான பெண்ணை உனக்கு மனமுடித்தால்? உனக்கு மூளை இருக்குதா? மூச்சு இல்லாம ரம்பைய கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? ஏயா, தண்ணீர தத்தளிக்கிறவனுக்கு மூச்சை தவிர வேற என்னையா வேணும்? தண்ணீருக்கு அடியில் இருந்த போது உனக்கு மூச்சு ஒன்றுதான் முக்கியம் என்று எப்படிப்பட்டதோ, அதே போல அம்பிகை காண்பது ஒன்றுதான் முக்கியம் என்ற வைராக்கியம் உனக்கு எப்போது பிறக்கிறதோ அப்போது அம்பிகையே உன் முன்னாடி வந்து நிற்பார். அதுதான் வைராக்கியத்தின் அளவுகோல். அடே, அதுக்குத்தான் என்ன பிடிச்சி தண்ணியில இந்த அமுக்கு அமுக்குனியா? குருசாமி, நீ பெரிய குருசாமி. இந்த பாரியா, உன் சத்தியமா சொல்றேன், வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்சை விட்டுருவேன். ஆகையினால மூச்சை புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணியில முழுக போறேன். ஒண்ணு ஆத்தா வந்து என்ன தூக்கணும், இல்ல நான் ஆத்தோட போகணும். முயன்று பார். காளியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata மகனே, Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata Kaliata Mariata நான் வந்து விட்டேன். மகனே, முச்சை விடு. மகனே,
என்ன மகனை எப்படி பார்க்கிறாய்? ஆமா, யார் நீ? எந்த அம்பிகையை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தான் நான் தான். நீயா? ஆம் மகனே. சத்தியமா? சத்தியமா நான் தான். என் தலையில அடிச்சு சொல்லு. சத்தியமா மாரியாத்தா நான் தான். அந்த கதை என்கிட்ட விடாத. இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தாவை பார்க்கணும்னா எத்தனையோ சென்மம் தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே? என்ன 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 சிரிப்பு? இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதை இப்போதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த வராத்தா என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பாத்துட்டு இருக்கிறாராம. அவரை அழைச்சிட்டு வந்து நீதான் மாரியாத்தாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா. அசையவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாத்தாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ அவரை அழைத்து வந்து பாரேன். இதோ 2 தொடக்கு போறதுக்குள்ள வர்றேன். எங்கேடா அவன் வந்திருக்காயா? யாரா வந்திருக்கிறான்? அவரான மாரியாத்தா வந்திருக்கிறான். சிஷ்யர்களே, பார்த்தீர்களா? இந்த மீனவனுக்கு முன்னால் மாரியாத்தா வந்து நிற்கிறாளா? குருசாமி, அவ வந்து நிக்கிறாயா? நீ வந்து அவதான் மாரியாத்தாளான்னு பார்த்து சொல்லுவா. போடா மலையா! தேவனுக்கும் மூவருக்கும் தென்படாத தெய்வநாயகி பைத்தியக்காரா உன் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறாளோ? ஐயோ ஐயோ, முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அவனை பார்த்தேன், தொட்டேன், பேசினேன். அவன் சொல்றான், நான் தாண்டா மாரியாத்தான்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றான். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு போலாம்னு வந்தேன். ஆயா, சிஷ்யர்களே, போடுங்க. இங்க வா. உன்னுடைய மாரியாத்தா எப்படி இருக்கிறாள்? ஐயோ, நான் எப்படி நீ அடையாளம் சொல்ல? எனக்கு என்ன? இப்படியே தாயா இருக்கிறா. ஆனா இத்தனை கை கிடையாது, 2 கைதான். கையில கத்தி இல்ல, வேல ஆயுதம் வச்சிருக்கிறாயா? வாங்க வாங்க வாங்க. இந்த பாரு நிக்கிது, பாத்தியா? அவ ஆட்டா தானே? எவட ஆட்டா? இந்த நிக்கிறாரு, அவ ஆட்டா தானே? எங்கே நிற்கிறான்? என்ன தானே அப்படி சொல்ற? இந்த நிக்கிறாளே, நல்லா பாரு. ஏன் சாமி, அவதானே? அடே மடையா, அங்கே ஒருவரும் இல்லையே, வெறும் தண்ணீர் தானே இருக்கிறது. என்ன தானே அப்படி சொல்ற? ஏன் தானே, உன் கண்ணுலதான் படல. ஆத்தா கலகலன்னு சிரிக்கிறாரு, அது உன் காதுல விழுகல? ஏன் சாமி, ஆத்தா சிரிக்கிறது உன் காதுல கேக்குதா? சும்மா இருடா முட்டா. சிஷ்யர்களே, உங்கள் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. நன்றாக பாருங்கள். உனக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒன்றுமே தெரியவில்லையே. நீ பாவி, எனக்கு நன்றாக தெரிகிறது. அடே அடே, என்னடா தெரிகிறது? மரம் மரம் மண்ட. இந்த பயலுக்கு நன்றாக அம்பிகை பைக்கு பிடித்து விட்டார். அவரை மானசீகமாக உருவகப்படுத்திக் கொண்டு உலகிறான். என்ன நீ பாடி போற? என்னை என்னடா செய்ய சொல்லுகிறாய்? ஆட்டா வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்யணும்? பாத பூஜை செய். எப்படி செய்யணும் சொல்லு. சர்க்கரை பொங்கல்
வைத்து பாத பூஜை செய். பாருங்க, சக்கரை பொங்கலா? ஐயோ, இந்த குருசாமி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்டு போயிட்டாரே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன மகனே, ஏன் இப்படி அழைத்துக் கொள்ளுகிறாய்? இல்லாத்தா, இந்த குருசாமி உனக்கு பொங்க வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் பொண்டாட்டிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க தெரியாது. உன் மனைவிக்கு பொங்கல் வைக்க தெரியும். அவளுக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும். பொங்க வைக்க தெரியுமா? நல்லா இருக்கு. பொண்ணா பிறந்தவனுக்கு பொங்கல் வைக்க தெரியாதா என்ன? நான் கேட்கறது சக்கரை பொங்கல் வைக்க தெரியுமா? எந்த பொங்கலா இருந்தா என்ன? எல்லா பொங்கலையும் ஒரு மாதிரியா தானே பொங்கலும். எங்க சக்கரை பொங்கல் எப்படி வைப்ப சொல்லு. அரிசியை ஒலையில போட்டு கஞ்சியை வடிக்காம கொலைய வேக வச்சு வெள்ளத்தை போட்டு நெய்ய ஊத்தி இறக்கினா அதுதான் சக்கரை பொங்கல். அடி அத்தை, இவன் சொல்லுவா சொல்லிவிட்டே. அந்த ஆத்தா உனக்கு தெரியும்னு சொன்னது சாருங்க. எந்த ஆத்தா? மாரியாத்தா புள்ள. எந்த மாரியாத்தா? நான் 5 வயசுல இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல மாரியாத்தா. அந்த ஆத்தால இந்த கண்ணால பார்த்து இந்த வாயால பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை. என்ன பிள்ள, நான் ஆத்தால பார்த்தேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம இப்படி சினுங்கிறிய? என் மேல உனக்கு ஆசையே இல்ல. போ. என்ன பிள்ள அப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல கொள்ள ஆசை வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கேன்? யாருமே பார்க்க முடியாத ஆத்தாவே நீ மட்டும் பாத்துட்டு வந்திருக்கியே. என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானும் முடியாது பாத்திருப்பேன்ல. அடியே என் சொட்டா குட்டி, ஐயோ நீ ஏண்டி அங்க வரணும்? ஆத்தாவே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்குது. அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன். ஆத்தாவுக்கா பொங்க? ஆமா, சீக்கிரம் நொடியில வந்துடுறேன். பூவாடக்காரி பொன்னழகி, உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு. மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும். அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும். ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்செந்தாடியம்மா. ஆளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம், சின்ன புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்செந்தாடியம்மா. ஆளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம், சின்ன புட்டு போடியம்மா. மயூகைரகமித்யேவ விபாவதே பவானி ஜாயேத் பத்மாசனஸ்தான். பாட்டெடுத்தேன், தாளமிட்டேன், ஓடி வரல்லே. ஆடி பார்த்து புட்டேன், புள்ள முகம் தேடி வரல்லே. பாட்டெடுத்தேன், தாளமிட்டேன், ஓடி வரல்லே. ஆடி பார்த்து புட்டேன், புள்ள முகம் தேடி வரல்லே. பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே. நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே. நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்செந்தாடியம்மா. ஆளாக்கி அரிசிய பாழாக்க வேண்டாம், சின்ன புட்டு போடியம்மா. மகனே, மகளே, நான் வந்து விட்டேன். ஐயோ ஆத்தா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா? வந்துட்டியா ஆத்தா? எங்க குடிசைக்கு வந்துட்டியா? எவ்வளவு ஆத்தா கால விழு. ஆத்தா நின்றுட்டு இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய? எவ்வளவு ஆடிட்டே நிக்கியா? அந்த பாயத்து போடு. கொண்டா சீக்கிரம். ஆத்தா நின்றுட்டு கொண்டா போடுங்க. ஆத்தா நீ நோக்க, ஆத்தா நீ நோக்க. எவ்வளவு பாத்துக்கிட்டே இருக்கு. பொங்க எடுத்து ஆத்தா கையில விடு. ஐயோ
ஐயோ ஆறி போச்சே ஆறி போச்சே. சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். சீக்கிரமா வந்திருந்தா சூடா சாப்பிட்டுக்கலாமே. ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இனிமே நேரத்துக்கு வந்து விடுகிறேன் அப்பா. சாப்பிடு. எப்படியாட்ட இருக்க போங்க அம்மா. இது நாள் வரையில் இந்த மாதிரி ருசியான பொங்கலை நான் உண்டதே இல்லை அம்மா. எனக்காக சொல்ற நீ இது நெய் கூட ஊட்டாம பொங்கி வச்சிருக்கு. நெய் எதற்கம்மா? உங்களுடைய உள்ளத்தில் நெய் இருக்கிறதே. நான் ருசித்து சாப்பிடுவது நெய்யத்தானே. ஆத்தா நீ எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்டயும் ஒரு ஓர வஞ்சனை இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? என்ன மகனே? நான் என்னடான்னா அந்த குருசாமி கையில விழுந்து காலில் விழுந்து அவர் உபதேசத்தை கேட்டு மூக்க புடிச்சு மூச்சை அடக்கி தண்ணீரை மூழ்கி உசுர விட்டுருவேங்கிற நிலைமைக்கு பிறகுதானே நீ சிண்ட பிடிச்சு தூக்கி எனக்கு காட்சி கொடுத்த. இந்த கஷ்டம் எதுவுமே படாத என் பொஞ்சாதிக்கு இவ்வளவு சுலபமா காட்சியும் கொடுத்து விட்டு அவ கையால பொங்கலையும் வாங்கி தின்னுகிட்டு சட்டவட்டமா உட்காந்து வக்கனையா நீ அவகிட்டயே பேசிட்டு இருக்கிறியே. இதெல்லாம் என்ன நியாயம்? அதுதானப்பா இந்த மண்ணில் பிறந்த பெண்கள் குறித்தான தனிச்சலுகை. அதெல்லாம் சொல்லுங்க. என்னை தரிசிப்பதற்கு ஆண் மக்கள் தான் தியானம் தவம் யோகம் தியாகம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே தேவையில்லை. கட்டிய கணவனை தெய்வமாக நினைத்தால் போதும். அந்த பத்தினி தெய்வங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதில்லை. அவர்களை தேடி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஆமா உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த பாராத்தா எங்களுக்குன்னு எதுவும் வேண்டாம். இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கணும். காலத்துல மழை பெய்யணும். அதோட எல்லா தனங்க பசியையும் நீ போக்கிடு. உனக்கு பசிக்கும் போது நேரம் இங்க வா. ஏதோ எங்க கையில கிடைச்சத ஆக்கி போற தின்னுட்டு போ. ஆனா வேற வீட்டுக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா? அப்பா எங்களுக்கு இப்ப இருக்கிறத சாஸ்தி இருக்கிற நினைச்சா போதும். ஆத்தா போதுமா? என்ன என்னமோ காணாத கண்ட மாதிரி சிரிக்கிற? நீங்கள் போதும் என்று சொல்லிவிட்டீர்களே. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதில் இல்லாத சிரிப்பு வேறு எதில் அப்பா இருக்கிறது? மகனே நான் சர்வசக்தி படைத்தவள். ஆமா உங்கதான் தெரிஞ்ச வரையாச்சு. யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாதது எது தெரியுமா? அது போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாதப்பனே. அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நான் இங்கு வந்தேன். நான் அர்த்தமா நல்ல கதையே கட்டிய குருசாமி வீட்டுக்கு போனேன். அங்கே இருக்கு. ஆமா உனக்கு எல்லாம் தெரியுது. ஆனா இதுதான் தெரியல. இடிச்சுமா அங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கலா பண்ணி வச்சிருக்காங்க. பொங்கல் என்ன பாவாசம் என்ன அதிரசம் என்ன பலவாரம் என்ன அதையும் வந்து சாப்பிட்டு போயிரு. ஐயோ இங்கு சாப்பிட்டதே என் வயிறு நிரம்பி விட்டதே. ஐயோ நடந்து பேசிட்டு போகும்போது இந்த ஏப்ப விட்டா சரியா போயிருப்பா. மகனே அங்கெல்லாம் நான் கூப்பிடுறேன். வர முடியுமா முடியாதா? நீ எங்க கூப்பிட்டாலும் வருகிறேன். அப்ப வா நட நட. மறுபடியும் எப்ப அத்தா? நீ எப்ப நினைத்தாலும் வருவேன். ஐயோ பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க புதுசா அந்த பசியில காத்துக்கிட்டு இருப்பாரு. நட. இதான் குருசாமி இடம். என்னத்த உனக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தானா? இங்க எதை கண்டு சிரிக்கிற நீ? மகனே இந்த இடத்திற்கு நீ என்னை வற்புறுத்தி அழைத்த போது நான் வர மறுத்தேன் அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? இங்கு நீ எதற்காக என்னை அழைத்து வந்தாய்? எங்க குருசாமி வடை பாவாசம் பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சாப்பிடறதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன். நான் சாப்பிடுவதற்காகத்தானே? ஆமா. அங்கே என்ன நடக்கிறது என்று பார். என்னத்தா இது? நாக்குக்கு ருசியா செஞ்சு நீ வந்து திங்கிறதுக்கு முந்தி அவங்க தின்னுட்டு இருக்காங்க. இது தெரிந்துதான் நான் இங்கு வர மறுத்தேன். மகனே நான் உன் வீட்டில் உண்டதைப் போல் ஒரு நாளைக்கு நான் இங்கு உண்மையாக உண்டு விட்டால் மறுநாளைக்கு எனக்கு எதுவுமே வைத்து படைக்க மாட்டார்கள்.
நான் வந்து உண்ண மாட்டேன் என்கிற ஒரே நம்பிக்கையில் தானடா இவர்கள் இத்தனை பதார்த்தங்களை வைத்து படைக்கிறார்கள். புரிந்து கொண்டீர்களா? முற்றும் உணர்ந்த முனிவர்களின் கண்ணுக்கு தென்படாத ஆதிபராசக்தி கல்வி அறிவு சத்துமில்லாத மீனவனுக்கு கணத்தில் காட்சி கொடுத்தாலே எதற்காக? அன்னையை காண வேண்டும், இங்கே ஆவியை குறைக்க வேண்டும் என்று அவனுக்குள் மூண்டெழுந்த வைராக்கியமும் அன்னையை கண்டே தீர்வோம் என்று அவனுடைய நம்பிக்கையும் அல்லவா அதற்கு காரணம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். தளர்ச்சியை உதறி எறியுங்கள், தவத்தை தொடருங்கள். தருணம் வந்துவிட்டது. தாய் தோன்றுவார்.